பொன்னேரியில் இருந்து காட்டூர் வழியாக மீஞ்சூர் புறப்பட்ட அரசு பேருந்து அந்தரத்தில் தொங்கும் காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம். சந்திரசேகர், அரசு பேருந்து அந்தரத்தில் தொங்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. பயணிகள் எல்லாம் பத்திரமாக இறக்கிவிடப்பட்டனரா? தற்போதைய கள நிலவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து ஆலாடு, ரெட்டிப்பாளையம், தத்தமஞ்சி, காட்டூர் வழியே மீஞ்சூர் செல்லும் அரசு பேருந்து இன்று காலை வழக்கம் போல் மீஞ்சூர் சென்றுவிட்டு மீண்டும் பொன்னேரிக்கு திரும்பியது. நேற்று இரவு விடிய விடிய பொன்னேரி சுற்றுவர பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வந்தது. மழையின் காரணமாக வாகனங்களில் செல்வோர் சற்று அவதியுற்று வந்தனர். இந்த நிலையில் அரசு பேருந்து காட்டூரில் இருந்து தத்தமஞ்சி நோக்கி வந்தபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஏரிக்கரை தடுப்பு சுவற்றில் மோதி ஒரு சக்கரம் கீழே இறங்கி பேருந்து அந்தரத்தில் தொங்கியது. இதனால் பேருந்தில் இருந்த 8 பயணிகள், ஓட்டுநர், நடத்துனர் அலறி அடித்து கொண்டு பேருந்தில் இறங்கி கீழே ஓடினர். பேருந்து ஏரிக்கரை தடுப்பு சுவற்றில் சிக்கி ஒரு சக்கரம் ஒருபுறம், வயல்வெளியின் மறுபுறம் சாலையிலும் என அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதால் பரபரப்பு நிலவி வருகிறது. தொடர்ந்து காவல்துறை மற்றும் போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் பேருந்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பேருந்தின் முன் சக்கரம் பிரேக் பிடிக்காததால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்திரசேகர்.